ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் இதில பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸல்ல எப்படி வந்து டெக்ஸ்ட் டு காலம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு செல்லுல இருக்கிற வேல்யூஸ வந்து அ பார்த்தீங்கன்னா, அந்த செல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் கம்பெனி நேம் இருக்கு. இத வந்து எப்படி தனித்தனி காலமா எப்படி பிரிக்கிறதுன்றது தான் நம்ப இன்னைக்கோட கான்செப்ட்டு. ஸோ இது வந்து நம்ப 2 முறையில பிரிக்கலாம். அதாவது நம்ப ஃபார்முலா போட்டு பிரிக்கலாம். ஒண்ணு வந்து எக்ஸல் ஆப்ஷனல் டெக்ஸ்ட் டூ காலம் இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம பிரிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் டூ காலம் யூஸ் பண்ணி எப்படி பிரிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டூ காலம் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எஸ் எக்ஸல்ல மெனூஸில் போயிட்டு நீங்கள் டேட்டா டேட்டா டேப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே டேட்டா டூல்ஸில் டெக்ஸ்ட் டூ காலம்ஸ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து எதாவது நீங்கள் பிரிக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூ காலம் கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வருது. டீலிமிட்டட், ஃபிக்ஸட் ஃபிக்ஸட் வித்து. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஏன்னா இங்கே வந்து ஒரே இந்த வந்து பார்த்தீங்கன்னா, நான்சி அடுத்து ஆண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒரே லென்த்தில் இல்லை. ஸோ ஒரே சேம் லென்த்தில் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஃபிக்ஸட் லென்த்தை வச்சு பிரிக்கலாம். ஆனால் உங்க இது வந்து ஒரே டிஃப்ரெண்ட் லென்த்தாக இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, கமா செப்பரேட் இருக்குது. ஸோ கமா செப்பரேட் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து டீலிமிட்டர் போயிடலாம். ஸோ டீலிமிட்டர் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன் இருக்குது. டேபு, செமிகோலன், கமா, ஸ்பேஸு, அதர்ஸ். ஸோ அதற்கு நீங்கள் வந்து இப்போ கமா இருக்குது. நம்ம கமா இருக்கனால கமா கொடுத்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டேட்டா ஃப்ரீ காமிக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, இங்கே வந்து எந்த இடத்துல டெஸ்டினேஷன் ரிசல்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுன்றது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து இந்த ஓல்டு டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அதே இடத்துல தாங்க இருக்கும். நீங்கள் எப்படியே ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா, ரீப்ளேஸ் கேட்கும். பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுலேருந்தே உங்களுக்கு டேட்டா அவுட்புட் வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கணும், நியூ டேட்டா மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்பிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அது நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டு காலம் போயிருங்க. ஸோ டீலிமிட்ரு நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் டெஸ்டினேஷனை வந்து நீங்கள் மாற்றுங்க. டெஸ்டினேஷனை வந்து C3ன்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ செலக்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்க. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இல்லை இந்த கமாவுக்கு பதில் வேறு ஏதாவது கேரக்டர் இருக்குது, நான் வந்து டாலர் சிம்பிள் ஆட் பண்ணுறேன். ஸோ டாலர் சிம்பிள் இது காப்பி பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ டாலர் சிம்பிள் இருக்குது. ஸோ இதே வச்சு எப்படி பிரிக்கணும்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிலிமிட் இங்கே போயிட்டு நீங்கள் அதர்ஸில் போயிட்டு டாலர் சிம்பிள் போட்டிங்கன்னா இது வந்து பிரிஞ்சிடும். நீங்கள் டாலர் சிம்பிள் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து டாலர் சிம்பிள் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரித்து காட்டிடும். கமாவை வந்து இப்போ நம்ம போடல, அதனால் வந்து கமா ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? இதுதான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய இது பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்டுடைய நேமு ப்ளஸ் மார்க்கு கூடவே இருக்குது. இதில் வந்து நம்ம மார்க்கை தனியாக எடுக்கணும், மார்க்கை மட்டும் தனியாக எடுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, டெஸ்ட்டு காலம் போயிருங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, 2த்துக்கும் நடுவில் மார்க்குக்கும் நேமுக்கும் இடையில் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இதை தூக்கி விட்ருங்க. தூக்கி விட்டுட்டு ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் நேம் வந்துருச்சு. ஸோ மார்க் தனியாக வந்துடுச்சு. ஸோ அடுத்து இமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி வந்து எனக்கு இந்த அட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் தனியாக வரணும். அப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் செலக்ட் பண்ணி இது டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டு போட்டிங்கன்னா இங்கே எல்லாம் வந்துடும். தனியாக பிரிஞ்சு வந்துச்சா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் மல்டிபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 2 எல்லாமே வேணும், இங்கே வந்து கமா, ஸ்பேஸ் எல்லாமே வேணும்னா கூட நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து டீலிமிட்டு பார்த்தோம். சாரி, டீலிமிட்டு வந்து பார்த்தாச்சு. அடுத்து ஃபிக்ஸடு வித் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் கீழே போடுறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு
ஸோ 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டும் 2 வேர்டுக்கும் இடையில வந்து அ சேம் லென்த்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஏ, ட்ரிபிள் எஸ். ஸோ சேம் லென்த்து தானே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டீலிமிட்டு இது ஃபிக்ஸட் லென்த் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கேட்கும். ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆகும். ஸோ இல்ல எனக்கு வந்து வேற மாரி வேணும். இந்த ஸ்பேஸ் தனியா உங்களுக்கு பிரிக்கணும்னா, நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணா போதும். அ ஆட் ஆயிரும். ஸோ இப்படி ட்ராக் தூக்கி விட்டீங்கன்னா, அது போயிரும். ஸோ வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தூக்கி விட்டுக்கலாம். ஸோ இத குடுத்து, நீங்க அது வழக்கம் போல தான். அதே ஆப்ஷன் தான். நீங்க ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா பிரிஞ்சிரும். ஸோ இதான் வந்து டெஸ்ட் டூ காலம்ஸு. ஸோ இதிலேயே நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் நான் சொல்றேன். ஸோ நீங்க கன்வெர்ட் பண்ணும்போதே, உங்களுக்கு வந்து தேவையான ஃபார்மட்டு, ஸோ ஜென்ரல் ஃபார்மட் வேணுமா? நியூவா கிரியேட் பண்ற காலம் வந்து ஜென்ரல் ஃபார்மட் வேணுமா? டெக்ஸ்ட் ஃபார்மட் வேணுமா? டேட் வேணுமா? ஸோ அந்த மாரி வந்து நீங்களே வந்து ஆப்ஷன் குடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸல் டூலு, டேட்டா டூலு. ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணி உங்க வேலைய குயிக்கா முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு எல்லாருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய்.